கிளாம்பாக்கத்துல வாக்களிக்கணும் அப்படின்னு ஏராளமான இளம்பெண்களும் இளைஞர்களும் பல்லாயிரக்கணக்கில் நேற்று இரவு குமிஞ்சாங்க. அவங்க சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்தவங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் சேர முடியாத அளவுக்கு ஏற்பாடு இருந்தது. என்னன்னா போதுமான அளவு பஸ்கள் இல்லை. எல்லாரும் சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட வருவாங்க. இந்த வாட்டி எலெக்ஷன் ட்ரெண்டே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லா செய்தி ஒளிபரப்பு கூட செய்தி வெளியிட்ட நிலையில தேர்தல் ஆணையம் சுதாரிக்க தரவிட்டது. இல்லை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் வேண்டுமென்றே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்திருக்குது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னெழுச்சியா சொந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. ஈவன் லீவ் ஒரு நாள் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க போய் எங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிளம்பி வந்தாங்க. அப்படி வந்தவங்களை ஊக்குவிக்கும் வகையில அவங்கவுங்களை சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கடமையிலிருந்து சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தவறிடுச்சு. தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லும் விதமாக தான் பல்வேறு மக்களின் கருத்தா இருக்குது. ஏன்னா இப்பொழுது எல்லா ஏற்பாடுகளும் முக்கிய முடிவெடுப்பதும் தேர்தல் ஆணைய கைது தான் இருக்குது. அவங்க இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுங்கிறத முன்கூட்டியே கணிக்க தவறிட்டாங்க. இல்லை இந்த தகவல் தேர்தல் ஆணையத்துக்கு தராமல் மறைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கிளம்பி பரவலா போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையை தான் தவேக தலைவர் விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தமிழக அளவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன அந்த கடிதத்தை சொல்லியிருக்காருனாக்க, வாக்களிக்க கிளம்பிய இளைஞர் பட்டாளங்களை வாக்களிக்க சொந்த ஊருக்கு செல்ல விடாமல் போதுமான ஏற்பாடுகள் செய்யாமல், குறிப்பா பஸ் இல்லை, அதனால அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு காலதாமதமாகும். அந்த காலதாமதத்தை ஈடுகட்டும் விதமாக தேர்தல் நேரத்தை வாக்களிக்கும் நேரத்தை 2 மணி நேரம் கூடுதலாக வழங்க வேண்டும் அப்படின்னு ஒற்றை கருத்தை அவர் ஒரு ஆளாக தெரிவித்திருக்கிறார். எந்த அரசியல் கட்சியும் இதை பற்றி வாய் திறக்கவில்லை. சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் கொதித்து போயிருக்கிறாங்க, எங்களை வாக்களிக்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது சாயந்தரம் தான் தெரியும்.